நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசிநாதன் புதன் உச்சமாக இருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்துருக்கிறாரு. ராகுவோட சேர்ந்தது தான் பிரச்சனை, கேதுவோட சேர்றது அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனையை கொடுக்காது. இன்னொன்று குருவோட பார்வையிலையும் இருக்கிறாரு. அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது, எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு இது அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். இன்னொன்று 2ஆம் இடத்துல சுக்கிரன் அக்டோபர் 13 வரைக்கும் அங்கேயே தான் இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். தனவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், தனவரவு நல்லா இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுற தன்மைகள்லாம் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களை 3ஆம் பாவகத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் 3ஆம் இடம் இளைய சகோதரன், தைரியம் மீறிய ஸ்தானம்னு சொல்லுவோம். இளைய சகோதரர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, ஏன்னா கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். உங்களுக்கும் தம்பி தங்கைங்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். ஆனாலும் அது குருவோட பார்வையில் கொஞ்சம் அதுக்கப்புறம் சரியாயிடும். முரண்பாடு அதுக்கப்புறம் சண்டை அதுக்கப்புறம் சமாதானம் ஆகக்கூடிய தன்மைகளாக தான் அது இருக்கும். உங்களோட 4ஆம் பாவகத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அக்டோபர் 20 வரைக்கும் அவர் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாயை கொஞ்சம் ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தாலும் போய் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வர்றது இந்த சமயத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த சமயங்கள், அதாவது அக்டோபர் 20 தேதிக்கு மேலே இந்த வீடு வாகனம் சம்மந்தமாக எதாக இருந்தாலும் வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவகத்துக்கு குருவோட 9ஆம் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள், ரொம்ப நாளாக குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கள்லாம் குரு குழந்தைய கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் உங்களுக்கு. உங்களோட 6ஆம் பாவகத்துக்கு சனி பகவான் 2 வருஷமாக இருக்கிறாரு. அதனால் வேலைகளில் கொஞ்சம் சிறு மனக்கசப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அது சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகுவை உச்ச புதன் பார்க்கறதுனால அந்த குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராகு ஒன்றும் பண்ண மாட்டார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் போட்டு செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தருணங்களாக தான் இருக்கும். உங்களோட 8ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால 8ஆம் இடம் தடை தாமதம்னு சொல்லுவோம். திருமண தடை, தொழில் ஏதாவது தொடங்கினா அதில் தடை, அதெல்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நல்ல தருணங்கள் உங்களுக்கு சேருங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய
அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். தந்தையால் சொத்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேரணும், ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸில் இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கையில் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து அமையக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு செவ்வாயில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தொழில்கள்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகும். அது வந்து அக்டோபர் 20 தேதிக்கு மேலே அந்த தொழில்கள் டல்லாக போன தொழில்கள்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லுவோம். மூத்த சகோதரம், இளையதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மூத்த சகோதரர்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய நல்ல தருணங்கள் தான். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன இளம் தம்பதிங்களுக்கு இரண்டாவது திருமணம்லாம் வாய்ப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவகத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால அந்த டல்லாக தான் போகும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5 மாதங்கள் கழித்து சரியாயிடும். அதே மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கன்னி ராசிக்காரங்கள்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த பாவகம் வந்து செயல்படும். சனி வந்து அங்கே மீனத்துக்கு போன பிற்பாடு தான் உங்களுக்கு அந்த 12ஆம் பாவகம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் பிக்கப் ஆகிறது. அதே மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பெரியவங்க பிளான் பண்ணால் ரொம்ப நாளாக தடையாகவே போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அதுவும் சரியாகக்கூடிய நல்ல தன்மைகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். நன்றி.